Welcome to Periyavittu channel. See a intermediate course taxation paper for the assessment year 21 to 22. அதுக்கு கீழே direct tax laws. அந்த direct tax lawsல நம்ம பார்க்க போற வீடியோ 10th வீடியோ. அதுக்கு கீழே உள்ள டைட்டில் income from salaries, அதுல gratuity. ஏற்கனவே allowances, pension அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது gratuity. gratuityனா பணிக்கொடை. A voluntary payment made by the employer in appreciation of services rendered by the employee. Employee ரிட்டையர் ஆன அப்புறம் அவர் பணிபுரிந்த சேவைகளை பாராட்டி ஒரு எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய தன்னிச்சையான பேமெண்ட் தான் இது. வாலண்டரி பேமெண்ட், அவரா கொடுக்கக்கூடிய பேமெண்ட் இது. இதுக்கு பேர் பணிக்கொடை, கொடை கொடுக்கறது மாதிரி. எம்ப்ளாயி சேவை பண்ணதை பாராட்டும் விதமாக கொடுக்கக்கூடிய தன்னிச்சையான பேமெண்ட் யார் கொடுப்பா? எம்ப்ளாயர், முதலாளி கொடுப்பார். இதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. 1972 போடப்பட்ட ஆக்ட் இது, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். இதுல எப்படி எக்ஸம்ஷன், நம்ம எப்படி பென்ஷனுக்கு எக்ஸம்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இதுல விலக்கு என்ன, கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தொகைய வரியிலிருந்து விலக்களிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு வரி விலக்கு அளிக்கலாம், எந்த தொகைக்கு வரி விலக்கு அளிக்கலாம், எவ்வளவு தொகைக்கு வரி விலக்கு அளிக்கலாம், இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல 2 கேசஸ் இருக்கு, 3 கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கிறோம். சென்ட்ரா இருக்கலாம், ஸ்டேட்டா இருக்கலாம், டிஃபென்ஸ் சர்வீசஸ்ல இருக்கவங்க, லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஆனா இதுல ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷனை சேர்க்கக்கூடாது, இதை நோட் பண்ணிக்கிங்க. இவங்களுக்கெல்லாம் டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி இஸ் ஹோலி எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். இவங்க எவ்வளவு கிராஜுவிட்டி வாங்குறாங்களோ அது முழுவதுமே வரி விலக்குக்குரியது. ஆனா பென்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் பென்ஷன் முழு வரி விலக்குடையது. ஆனா கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது இதை நோட் பண்ணிங்கன்னா, கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட், டிஃபென்ஸ் சர்வீசஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் வரி விலக்கு. எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷனுக்கு வரி விலக்கு கிடையாது. நீங்க பென்ஷன் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ல உள்ளவங்களுக்கு அந்த பென்ஷன் வரி விலக்குரியது. ஆனா கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாச்சுட்டரி சட்டபூர்வமான அமைப்பு இது, ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன். இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு கிடையாது, கிராஜுவிட்டி ஹோலி எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ் கிடையாது. ஆனா யார் யாருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவங்க மத்திய அரசோ அல்லது மாநில அரசு தொழிலாளர்களா இருக்கலாம், டிஃபென்ஸ் சர்வீசஸ் பாதுகாப்பு துறைகள்ல இருக்கலாம், லோக்கல் அத்தாரிட்டிஸ் முனிசிபாலிட்டி அது மாதிரி உள்ள லோக்கல் அத்தாரிட்டிஸ்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு கிராஜுவிட்டி ஹோலி எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ், முழுவதும் வரி விலக்குக்குரியது. இதுல கேஸ் 2 பாத்தீங்கன்னா, நம்ம பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் பார்த்தோம்ல, அதுக்கு கீழே வர்ற எம்ப்ளாயிஸ், பிரைவேட் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இல்ல. இந்த கேஸ் 2ம் கேஸ் 3யும் பிரைவேட் எம்ப்ளாயிஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க ஃபுல்லாவே வரி விலக்கு அவங்க வாங்குற தொகைக்கு. ஆனா பிரைவேட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு பார்க்கல, பிரைவேட் எம்ப்ளாயிஸ 2 வகையா பிரிக்கலாம். அவங்க ஒண்ணு பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே வரலாம், இன்னொரு கேஸ் அதுக்கு கீழே வராதவங்க, நாட் கவர்ட் அண்டர் தான். இந்த மாதிரி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே வராத எம்ப்ளாயிஸ், இவங்களும் பிரைவேட் எம்ப்ளாயிஸ் தான், அவங்களும் பிரைவேட் எம்ப்ளாயிஸ் தான். பிரைவேட் எம்ப்ளாயிஸே நம்ம 2 கேஸ் தான் பார்க்குறோம். முதல் கேஸ் கவர்ட் அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். மூணாவது கேஸ் எம்ப்ளாயிஸ் நாட் கவர்ட் அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். இது பிரைவேட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும். அப்ப அவங்களுக்கு எப்படி எவ்வளவு தொகைக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறதுங்கிறது இவங்களுக்கு தான் வரும். கவர்மெண்டா இருந்தா முழு தொகையுமே வரி விலக்கு அளிக்கப்படும். ஆனா பிரைவேட் எம்ப்ளாயிஸா இருந்தா எவ்வளவு தொகை வரி விலக்கு அளிக்கப்படும், எவ்வளவு தொகை கிராஜுவிட்டியில வரி விலக்கு அளிக்கப்படும். ஆனா அதே சமயம் அவங்க பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் உங்க பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே வர்றாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு தொகை வரி விலக்களிக்கிறது அப்படின்னா, கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 இது எடுத்துக்கணும். அந்த 3ல எது லீஸ்டோ அதுதான் வரி விலக்கு பணிக்கொடை. வரி விலக்கு கிராஜுவிட்டியோட எக்ஸம்ஷன், எக்ஸம்டட் கிராஜுவிட்டி அதுதான். அப்புறம் வழக்கம் போல நம்ம டாக்ஸபிள்
T is equal to A minus E ன்னு போட்டுருவோம். நம்ம இப்போ முதல்ல பார்க்கறது exempted gratuity என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போ இதுக்கு 3 இது இருக்கு, 3 ஐட்டம் இருக்கு. ஒன்று ஆக்சுவல் கிராஜுவிட்டி எடுத்துக்கணும், இன்னொன்று ஸ்டாச்சுட்டரி லிமிட் சட்டப்பூர்வமான வரையறை எவ்வளோன்னா 20 லட்சம். மூணாவது தான் நல்லா நீங்க பார்த்துக்கணும், 15 days salary, அதனால இன்ட்டு 15 போட்டிருக்கேன். பேஸ்ட் ஆன் லாஸ்ட் ட்ரான் சேலரி, கடைசியா எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அதுக்கு 15 நாள் சம்பளம். அப்போ ஒரு நாளைக்கு வாங்குற லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்ட்டு 15. For each completed years of service or part thereof in excess of 6 months. என்ன சொல்றாங்க, லாஸ்ட் ட்ரான் சேலரி எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கணும், பெர் மந்த்துக்கு எடுத்துக்கணும். இது வந்து இந்த இடத்துல லாஸ்ட் ட்ரான் சேலரினா பெர் இயர்க்கு இல்லை, எல்லா கணக்குலையும் நம்ம பெர் இயர்க்கு தான் பார்ப்போம். ஆனா கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க ஞாபகம் வச்சுங்க, பெர் மந்த்துக்கு பார்க்கணும். ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு பாருங்க, அதை வந்து 15 நாள் சம்பளமா ஆக்குங்க. 15 ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ அது வந்து அப்ப 15 நாளைக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு பார்க்கணும். அதை எதோட பெருக்கணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் பண்ணி புரிஞ்சிருக்கிறார்களோ அதோட பெருக்கணும். அந்த சர்வீஸ் வந்து இப்ப 28 வருஷம் 7 மாசம் அப்படின்னா நீங்க 29 வருஷமா எடுத்துக்கலாம். அதுதான் சொல்றாங்க பார்ட் thereof in excess of 6 months. 27 வருஷமா எடுத்துக்கலாம். இப்ப 28 வருஷம் 7 மாசம்னா நீங்க 29 வருஷமா எடுத்துக்கலாம். 28 வருஷம் 5 மாசம்னா 28 வருஷமா எடுத்துக்கணும். அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அது மாதிரி மந்த் வந்து 26 டேஸ் இருக்கதானே எடுத்துக்கணும். ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மாதம்னா 30 நாள் இருக்கு, அப்ப 30 நாள்னா 15 நாள் சேலரி அதுல பாதி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மந்த் வந்து 26 நாள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா 4 சண்டேஸை விட்டுறணும். ஒரு மாதத்துக்கு 4 சண்டேஸை விட்டுட்டோம்னா மிச்சம் 26 நாளா எடுத்துக்கணும். அப்ப 26 நாள் வாங்குற சம்பளத்தை ஒரு நாளைக்கு 1/26 போட்டா இது ஒரு நாளைக்கு வாங்குற சம்பளம். இதை 15ஆல பெருக்கி அதுதான் இந்த சம்பளம். லாஸ்ட் ஆன் சேலரி எவ்வளவுன்னா இந்த சேலரி வந்து 26 நாளைக்கு வாங்குற சம்பளம். இந்த சேலரி வந்து 26 நாளைக்கு வாங்குற சம்பளம். அதனால இதை 26ஆல வகுத்து இன்ட்டு 15 போட்டு இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். கம்ப்ளீட்டட் இயர்ஸ் தான் போடணும், ஃப்ராக்ஷன் போடக்கூடாது. அதனால 6 மந்த்ஸ்க்கு மேல வந்தா அதையும் முழு வருடமாக்கி நம்ம போட்டோம், 6 மந்த்ஸ்க்கு குறைய வந்தா பாதியா போட்டோம். இது மூணையும் கம்பேர் பண்ணி இதுல எது லீஸ்டோ அதுதான் வந்து கிராஜுவிட்டி, எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி, கவர்ட் அண்டர் த கிராஜுவிட்டி ஆக்டுக்கு. இது ஒன்றும் இல்லை, இது எப்பவுமே ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ஆக்சுவலா வாங்குற அமௌண்ட்டை கம்பேர் பண்ணிடுவோம். இது வந்து ஸ்டாச்சுட்டரி லிமிட் எப்பவும் இருக்கும். இஏக்கெல்லாம் 5000 ரூபாய் இருக்க மாதிரி, அதாவது என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ்க்கு 5000 ரூபாய் இருக்க மாதிரி கிராஜுவிட்டிக்கு 20 லட்சம் ரூபாய் இருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/26 × 15 × லாஸ்ட் ட்ரான் சேலரி × இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் ட்ரான் சேலரி வந்து பெர் மந்த்துக்கு உள்ளதை எடுக்கணும். பெர் மந்த்துக்குன்னா ஒரு மாதத்துக்கான சேலரி எடுத்துக்கணும். அதை இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாதத்துக்கான சேலரி எடுத்துக்கணும். ஒரு மாதம்ங்கிறது 26 நாள் கொண்டதாக இருக்கும். அப்ப வந்து 26, ஏன்னா 4 சண்டேஸ் விட்டுறணும். அதனால 26ஆல வகுத்தா நமக்கு ஒரு நாள் வாங்குற சேலரி கிடைக்கும். 26ஆல வகுத்தா ஒரு நாள் வாங்குற சேலரி கிடைக்கும். நமக்கு எவ்வளவு நாள் வாங்கணும், 15 நாள் வாங்கணும். அதனால 1/26 × 15. புரியுதா? இந்த லாஸ்ட் ஆன் சேலரிங்கிறது ஒரு மாத சம்பளம். ஒரு மாத சம்பளம்னா 30 நாள் சம்பளம் கிடையாது. இதை 26 நாள் சம்பளமா நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும், கன்சிடர் பண்ண வேண்டும். அப்ப 26 நாள் வாங்குற சம்பளத்தை ஒரு நாளைக்கு வேணும்னா என்ன பண்ணணும், 26ஆல வகுத்தோம்னா நமக்கு ஒரு நாள் சம்பளம் கிடைக்கும். அப்ப 1/26 இன்ட்டு 15ஆல பெருக்குனா 15 நாளைக்குள்ள சம்பளம் கிடைக்கும். இந்த கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் முழுத வருடங்களுக்கு தான் போடணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 28 வருடம் 7 மாதங்கள்னா நீங்க 29 வருடங்களா போட்டுக்கலாம். 6 மாதத்துக்கு மேல போனா நம்ம ஒரு வருடமா சேர்த்துக்கலாம். 6 மாதத்துக்கும் அதுக்கு குறைவா வந்தா அதை இக்னோர் பண்ணிடணும். சப்போஸ் 28 வருடம் 4 மாதங்கள்னா 28 வருடங்கள் மட்டும் போட்டா போதும். அந்த தொகையை போட்டு இது 3ல எது கம்மியோ அதுதான் எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி. சரி, சேலரின்னு சொல்றோமே, இந்த சேலரியில என்னென்ன ஐட்டம் சேர்த்துக்கலாம் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன சேலரி, அதுக்கு எப்படி சேலரி கணக்கு பண்ணணும். பேசிக் மட்டும் எடுத்துக்கிட்டா பத்தாது. பேசிக் பிளஸ் டிஏஎஸ்பி பிளஸ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் தான் ஹெச்ஆர்ஏக்கு சேலரி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் கால்குலேட் பண்றதுக்கும் சேலரின்னு நீங்க எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அது சில இதுக்கு வரும், நீங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ ஹெச்ஆர்ஏனா நீங்க பேசிக் சேலரி மட்டும் எடுத்து போடக்கூடாது, என்னன்னு எடுத்து போடணும். அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ்னா சேலரி மட்டும் எடுத்தா போதும், பேசிக் சேலரி மட்டும் எடுத்தா போதும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் சேலரி எதை கன்சிடர் பண்ணணும்னு இருக்கு. அது மாதிரி கிராஜுவிட்டி எக்ஸம்ஷன் இந்த கேஸ் 2க்கு கீழே வர்றதுக்கு, எல்லா கேஸுக்கும் இல்லை, கேஸ் 2க்கு கீழே வர்றதுக்கு நீங்க சேலரின்னு எதை எடுத்துக்கணும்னா பேசிக் பிளஸ் டிஏ. அது டிஏயா இருந்தாலும் சரி, டிஏஎஸ்பியா இருந்தாலும் சரி, அதைத்தான் எடுத்துக்கணும். இது பெர் மந்த் சேலரி, ஒரு மந்த்துக்கான பேசிக் சேலரி, ஒரு மந்த்துக்கான டிஏ. வருஷத்துக்கு கொடுத்திருந்தால் கூட நீங்க மாதத்துக்கு கணக்கு பண்ணிக்கிங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர் மந்த் தான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப பொதுவாகவே நம்ம டிஏ சேர்க்க மாட்டோம் சேலரி, இந்த மாதிரி பர்பஸ்க்கு சேலரி கம்ப்யூட் பண்ணல. ஆனா இந்த கேஸ் 2 எம்ப்ளாயீஸ் கவர்டு அண்டர் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டுக்கு நம்ம டிஏயும் சேர்த்துக்கணும், டிஏஎஸ்பியும் சேர்த்துக்கணும். இது கேஸ் 3 எம்ப்ளாயீஸ் நாட் கவர்டு அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். இதுக்கு நம்ம முதல்ல இப்படி கொடுத்தோடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் சேலரி அப்படின்னா என்ன அப்படின்னா சேலரி ஃபார் லாஸ்ட் 10 months டிவைடட் பை 10. 10 மாதம் கடைசி 10 மாதங்கள் வாங்கிய சேலரியை கூட்டி 10ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் ஆவரேஜ் சேலரி. அதனால நம்ம இந்த கணக்கு கொடுத்தோன்னே நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் சேலரி, சராசரி சம்பளம். சராசரினா எப்படி எடுத்துக்கணும்னா கடைசி 10 மாதங்கள், லாஸ்ட் 10 மாதங்கள் வாங்கின லாஸ்ட் 10 மாதங்கள்னா ப்ரிசீடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இப்போ அக்டோபர்ல ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி செப்டம்பர் அந்த பக்கம் 10க்கு எடுத்துக்கணும். செப்டம்பர் வரைக்கும் உள்ள 10 மாத சம்பளம் எடுத்துக்கணும். அந்த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டை விட்டுறணும். ப்ரிசீடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கணும். அக்டோபர்ல ரிட்டையர் ஆகிறாருன்னா அக்டோபரை விட்டுட்டு செப்டம்பர் வரைக்கும் உள்ள 10 மாதங்களுக்கு போட்டு அதை 10ஆல டிவைட் பண்ணனா நமக்கு ஆவரேஜ் சேலரி கிடைச்சிடும். இதை தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அது மாதிரி இதுலயும் 3 இருக்கு, 3 ஐட்டம் இருக்கு. அந்த 3 ஐட்டத்துல எது மினிமமோ அதுதான் எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி. ஆக்சுவல் கிராஜுவிட்டி ஸ்டாச்சுட்டரி லிமிட் 20 லட்சம் தான் இங்கேயும். ஆக்சுவல் கிராஜுவிட்டி என்ன வாங்கியிருக்கோம் அதுதான். இந்த 3வது ஐட்டம் மட்டும் மாறும். 3வது ஐட்டம் என்னன்னா ஹாஃப் மந்த் சேலரி. அங்கேயும் 15 டேஸ் சேலரி தான், ஆனா 26 டேஸ்க்கு 15 டேஸ். இதுல அப்படி கிடையாது. இது 15 மந்த், இது 15 டேஸ் சேலரியே எடுத்துக்கலாம். ஹாஃப் மந்த் சேலரி, ஹாஃப் மந்த் சேலரிக்கு அங்க உள்ள 15 டேஸ் சேலரிக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. 30 நாள்னா 15 நாள்ங்கிறது ஹாஃப் மந்த், ஆனா இங்க 26 நாள் தான், அதுக்கு 15 நாள் எடுத்துக்கணும். இது ஹாஃப் மந்த் சேலரி, இது 30 நாள் சேலரி தான். Based on last 10 months average salary immediately preceding the month of retirement or death. அதுதான் நான் இங்க சொன்னேன், இந்த ஆவரேஜ் சேலரி தான் இங்க சொல்லியிருப்பேன். அந்த ரிட்டையர்மெண்ட் மந்த்துக்கு முன்னாடி உள்ள மந்த் வரைக்கும் உள்ள 10 மாத சேலரியை 10ஆல டிவைட் பண்ணா நமக்கு இந்த ஆவரேஜ் சேலரி கிடைக்கும். ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ். ஃப்ராக்ஷனை இக்னோர் பண்ணிடணும். அங்கே மாதிரி 28 வருஷம் 7 மாசம்னா 29 வருஷம்னு அந்த இதுல போடுவோம். ஆனா இதுல போடக்கூடாது, 28 வருஷம் தான். 6 monthsக்கு கூட இருந்தாலும் சரி குறைய இருந்தாலும் சரி ஃப்ராக்ஷனை சுத்தமா இக்னோர் பண்ணிட்டு என்ன முழு எண்ணம் முழு வருடங்களோ அதை மட்டும்தான் இங்க போடணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இது ஹாஃப்னே நம்ம போட்டுறோம். ஹாஃப் மந்த் சேலரியை ஹாஃப்னே போட்டுட்டு இது ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரி நமக்கு பெர் மந்த்ல தான் கிடைக்கும் இன்டு இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இயர்ஸ் ஆஃப் சர்வீஸுங்கையில ஃப்ராக்ஷனை இக்னோர், அது 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி 6 மாசத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி இக்னோர் பண்ணிடணும். அதனால இந்த ஐட்டம் மட்டும்தான் இங்க மாறும். இதை நல்லா நோட் பண்ணீங்க. அது 1/15 into 26 into லாஸ்ட் ட்ரான் சேலரி into இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இது 1/2 into ஆவரேஜ் சேலரி into இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இந்த இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல இங்க ஃப்ராக்ஷனை விட்டுருவோம். அங்க ஃப்ராக்ஷன் 6க்கு மேல போனா அது 1 ஆக்கிடுவோம். இந்த எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி முடிஞ்சா இதுக்கு சேலரி எப்படி கணக்கு பண்றது அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு சேலரி என்ன சொன்னேன், சேலரி பேசிக் பிளஸ் டிஏ. அது டிஏஎஸ்பியாவும் இருக்கலாம். இதுல ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்ற மாதிரி தான் பேசிக் பிளஸ் டிஏஎஸ்பி பிளஸ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு எப்படி சேலரி கால்குலேட் பண்றோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி கண்டுபிடிச்ச பிறகு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், ஆக்சுவல் கிராஜுவிட்டி மைனஸ் எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி. எப்பவுமே டாக்ஸபிள் வேணும்னா A minus E, T is equal to A minus E தான் நம்மளுடைய ஃபார்முலா. டாக்ஸபிள் கிராஜுவிட்டி வேணும்னா ஆக்சுவல் கிராஜுவிட்டியிலேருந்து எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டியை கழிச்சா நமக்கு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கிடைச்சிடும். இதுதான் கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் உள்ள ரூல்ஸ். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். 1/26 into 15 into லாஸ்ட் ட்ரான் சேலரி into இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்.
இதை பொறுத்த வரைக்கும் 1/2 into average salary in years of service. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல இன்னொரு பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும்னா, கிராஜுவிட்டி ரிசீவ் டியூரிங் த பீரியட் ஆஃப் சர்வீசஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ரிட்டையர் ஆக விட்டு கிராஜுவிட்டி வாங்கினா அது ஃபுல்லி எக்ஸம்ப்டட் இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் நம்ம எப்படி எக்ஸம்ப்ஷனா கண்டுபிடிக்கலாம், எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி. ஆனா பணிக்காலத்திலேயே பீரியட் ஆஃப் சர்வீஸ், சேவை செய்யும் போது பணிபுரியும் போதே அந்த காலத்திலேயே வாங்கினா அது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். And then when gratuity is received from 2 or more employees in the same previous year. இப்போ assessment year என்ன 21 to 22. இந்த previous year 20 to 21ல அப்படின்னு வச்சுக்குவோம். 20 to 21ல இப்போ வந்து 2-3 எம்ப்ளாயர்ஸ்ட நீங்க வாங்கியிருக்கோம், கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா கிராஜுவிட்டியும் கூட்டணும். Aggregate amount of gratuity exempt from tax cannot exceed 20 lakhs. அப்போ மினிமம் 20 lakhsக்கு மேல போவே கூடாது. எல்லாத்தையுமே கூட்டிக்கணும். அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டியை நம்ம கூட்டிக்கணும். இப்ப அப்படி இல்லாம ஒரு எம்ப்ளாயிட்ட 20-21ல வாங்கியிருக்கலாம். இது நான் சொல்றது எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி. இவர்கிட்ட வாங்கினதுல இப்ப 2 எம்ப்ளாயர்கிட்ட வாங்குறாருன்னு வச்சுக்கோ, எம்ப்ளாயர் 1 எம்ப்ளாயர் 2. இவர்கிட்ட எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி கண்டுபிடிக்கணும், இவர்கிட்ட எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி கண்டுபிடிக்கணும், தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கூட்டும் போது 20 லட்சத்துக்கு 20 லட்சம் தான் லிமிட், அதுக்கு மேல போகக்கூடாது. அதான் இப்போ ஒரு எம்ப்ளாயிட்டு இல்ல 3ஆவது எம்ப்ளாயர்னு வச்சுக்கோ, 3 எம்ப்ளாயர்ஸ்ட ஒரே வருஷத்துல வேலை பார்க்குறோம். நான் சொல்றது ஒரே வருஷம் 21 to 22லே 3 எம்ப்ளாயர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. இப்ப இது இவர்கிட்டையும் கிராஜுவிட்டி வாங்கியிருக்கு, இவர்கிட்டையும் கிராஜுவிட்டி வாங்கியிருக்கு, இவர்கிட்டையும் கிராஜுவிட்டி வாங்கியிருக்கு. அப்ப இவர் தனியா எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும், இவர்கிட்ட தனியா எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த அதாவது கிராஜுவிட்டி வெவ்வேறு வருஷங்கள்ல வேலை பார்க்கலாம், ஒரே வருஷத்துல 3 பேர்ட்டையும் வேலை பார்க்கணுங்கிறதுல. கிராஜுவிட்டி ஒரே வருஷத்துல 3 ஏற்கனவே பார்த்த 3 எம்ப்ளாயர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. அப்ப ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயர்ட்ட இருந்து 21-22லயே கிராஜுவிட்டி வாங்கியிருக்கலாம், செகண்ட் எம்ப்ளாயர்ட்ட இருந்து அதே 21-22ல கிராஜுவிட்டி வாங்கியிருக்கலாம், தேர்ட் எம்ப்ளாயர்ட்ட இருந்து அதே 20-21ல சேம் ப்ரீவியஸ் இயர். இது வந்து அசஸ்மெண்ட் இயர் 21-22. நான் சொல்றது சேம் ப்ரீவியஸ் இயர் 20-21. இந்த 20-21லே 3 பேர்ட்ட இருந்துமே கிராஜுவிட்டி வாங்கியிருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வாங்கினவர்கிட்ட இருந்து எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி எவ்வளவு, செகண்ட் வாங்கின கிராஜுவிட்டில இருந்து எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி எவ்வளவு, தேர்ட் உள்ளவர்கிட்ட வாங்கினதுல இருந்து எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த 3 எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டியும் கூட்டணும். அது எதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னா 20 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது. இதுதான் இந்த கண்டிஷன். இதுல எப்படின்னா இப்ப வந்து 21-22 அசஸ்மெண்ட் இயர் 20-21ல ஒருத்தட்ட கிராஜுவிட்டி வாங்கியிருக்கலாம், 19-20ல ஒருத்தட்ட கிராஜுவிட்டி வாங்கியிருக்கலாம், இப்படி வாங்கியிருக்கலாம். இவர்கிட்ட ஒரு வருஷத்துலயும் இவர்கிட்ட அடுத்த வருஷத்துலயும் வாங்கியிருக்கலாம். அப்படி வாங்கும்போது அப்ப இதுக்கு வந்து எக்ஸம்ப்ஷன் கண்டுபிடிக்கணும், தனியா கண்டுபிடிச்சிட்டு இந்த எக்ஸம்ஷனை இதுல இந்த அமௌண்ட்ல இருந்து கழிச்சிரும். இந்த 20,000 லிமிட் வச்சிருக்கோம்ல, அந்த 20,000 லிமிட்டை வந்து இந்த எக்ஸம்ப்டட் அமௌண்ட்டை கழிச்சு, அப்ப 20 லட்சம் லிமிட்னு சொல்றாங்களா, அந்த 20 லட்சம் லிமிட் வராது. லிமிட் 20 லட்சம் இல்ல, அந்த ஸ்டாச்சுட்டரி லிமிட். அதுல இருந்து இந்த எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதை கழிச்சுட்டு அதை தான் ஸ்டாச்சுட்டரி. இப்ப 4 லட்சம் எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி வந்துச்சுன்னா அந்த 16 லட்சம் தான் நமக்கு லிமிட். சப்போஸ் 4 லட்சம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப 16 லட்சம் தான் லிமிட். இதுதான் இதுக்குள்ள அர்த்தம். இதுக்கு அர்த்தம் புரிஞ்சா, இது ஒரே 2-3 எம்ப்ளாயர்ட்ட இருந்து அதே வருஷத்துல 20-21லயே வாங்குறோம். அப்ப இவர்கிட்ட தனியா எக்ஸம்ஷன் கண்டுபிடிச்சுக்கணும், இவர்கிட்ட தனியா கண்டுபிடிச்சு, இவர்கிட்ட தனியா கண்டுபிடிச்சு 3ஐயும் கூட்டினா 20 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது. அந்த மாதிரி. இப்ப இதுல எப்படின்னா 19-20ல ஒருத்தட்ட வாங்குறோம், 20-21ல ஒருத்தட்ட வாங்குறோம். அப்ப 19-20ல வாங்குறவர்கிட்ட எவ்வளவு எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டின்னு கண்டுபிடிச்சுக்கணும். அந்த ஸ்டாச்சுட்டரி லிமிட் 20 லட்சத்தை இந்த எக்ஸம்ப்டட் அமௌண்ட்னால குறைச்சிக்கணும். சப்போஸ் இந்த எக்ஸம்ப்டட் அமௌண்ட் 4 லட்சம்னா ஸ்டாச்சுட்டரி லிமிட் வந்து 16 லட்சம்னா 20 லட்சம் கிடையாது, 20-21ல. இதுதான் இதுக்கு அர்த்தம். இதுல ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். Mr. R retired on 15/6/2020 after completion of 26 years 8 months of service and received gratuity of ₹15 lakhs. At the time of retirement his salary was. Mr. Rங்கிறவரு 15/6/2020 ரிட்டையர் ஆகிறாரு. அவர் வந்து எவ்வளவு வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்காருன்னா 26 years 8 months முடிச்சிருக்காரு. அவருக்கு எவ்வளவு கிராஜுவிட்டி கிடைக்குதுன்னா 15 lakhs கிடைக்குது.
ரிட்டையர் ஆகுறப்ப அப்ப லாஸ்ட் ட்ரான் சேலரி, ரிட்டையர் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இஸ் சேலரி அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து லாஸ்ட் ட்ரான் சேலரி. இந்த சேலரிக்கு பேர் தான் லாஸ்ட் ட்ரான் சேலரி, ரிட்டையர் ஆகிற நேரத்துல வாங்கக்கூடிய சேலரி. அதனால இதுதான் லாஸ்ட் ட்ரான் சேலரி. பேசிக் rupees 50,000 per month, DA rupees 10,000 per month, 60% வந்து DASB. இந்த 60 இந்த 10,000ல 60% வந்து DASB. Commission 1% of turnover. Turnover in last 12 months வந்து 1 crore 20 lakhs. இது last 12 monthsல கிடைச்ச turnover. Bonus வந்து rupees 25,000 per annum. Compute is taxable gratuity assuming he is a private sector employee and covered by Payment of Gratuity Act 1972. Is private sector employee not covered by Payment of Gratuity Act 1972. Is a government employee. 3 cases கொடுத்திருக்காங்க. அவங்க வாங்குற சம்பள விவரங்கள் கொடுத்திருக்காங்க. பேசிக் மாத சம்பளம் கொடுத்திருக்காங்க. DA மாதம் 10,000, அதுல 60% DASB. கமிஷன் வந்து டர்ன் ஓவர்ல 1%. லாஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு 1 crore 20 lakhs. லாஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு இது. போனஸ் நமக்கு இந்த கணக்குக்கு தேவையில்லை, இந்த கணக்குக்கு தேவையில்லை, கிராஜுவிட்டி கணக்குக்கு போனஸ் தேவையில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்திருக்கு, பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயி கவர்ட் பை கிராஜுவிட்டி ஆக்ட். அப்போ முதல்ல எடுத்தோடனே நம்ம சேலரி கண்டுபிடிக்கணும். இந்த கணக்குக்கும் சேலரி கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அந்த டேபிளுக்கு போகலாம். சேலரி என்ன சொன்னா, இதுக்கு பேசிக் பிளஸ் டிஏ அண்ட் டிஏஎஸ்பி. டிஏக்குள்ளதான் டிஏஎஸ்பி அடங்கி இருக்கு, அதனால டிஏ மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். தனியா கொடுத்திருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். இந்த டிஏல 60% தான் டிஏஎஸ்பி, அதனால இப்ப டிஏ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அப்ப 50,000 பிளஸ் 10,000 60,000 பெர் மந்த்துக்கு தான் எடுத்துக்கணும். பேசிக்கும் 50,000 தான் ஒரு மாதம் ஒன்று கொடுத்துருக்கு, டிஏ 10,000 கொடுத்துருக்கு. அந்த டிஏஎஸ்பி டிஏ உள்ளே வர்றதுனால நம்ம டிஏ மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப மாத சம்பளம் எவ்வளவு வாங்குறாரு இவர் நம்ம இந்த கணக்குக்கு பொறுத்த வரைக்கும் 60,000 வாங்குறாருன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த கிராஜுவிட்டி கணக்கு பண்றதுக்கு, கிராஜுவிட்டி விலக்கு, பணிக்கொடை விலக்கு, வரி விலக்கு கணக்கு பண்றதுக்கு தேவையான சம்பளம் எவ்வளவு, 60,000 மாசத்துக்கு வாங்குறாரு. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், 26 years 8 months. இந்த கவர்டு பை கிராஜுவிட்டி ஆக்ட் வந்தா இந்த ஃபிராக்ஷனை நம்ம பார்க்கணும், இக்னோர் பண்ணக்கூடாது. 8 months, 6ங்கிறதுக்கு மேல இருக்கு, 8வது மாசம், 6 மாசத்துக்கு மேல 2 மாசம் ஆயிடுச்சு. அதனால இது 27 வருஷமா நம்ம கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் தான் முதல்ல கணக்கு பண்ணணும். சேலரி பெர் மந்த்தும் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸும். சேலரி பெர் மந்த்ல நம்ம டிஏ முழுவதும் டிஏ முழு டிஏயும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் கணக்கு பண்ண பிறகுதான் நம்ம வந்து இந்த டேப்லர் காலத்துக்கு வரோம். அதுல ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆக்சுவல் கிராஜுவிட்டி 15 லட்சம், ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளவு 20 லட்சம். அப்புறம் இந்த ஃபார்முலாவுக்கு வந்துருங்க. 1/26 × 15 × லாஸ்ட் ட்ரான் சேலரி தான் நம்ம இப்ப மேல கணக்கு பண்ணி வச்சிருக்க சேலரி 60,000. 60,000 × இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் மேல கணக்கு பண்ணியிருக்கோம் 27. இந்த ஃபார்முலால போட்டுருவோம். இது ரெண்டும் ஆக்சுவலும் ஸ்டாச்சுட்டரி லிமிட்டும் போட்டுருவோம். இது இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிருங்க. இந்த சேலரி கண்டுபிடிக்க தான் நம்ம முதல்ல இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அப்போ 9,34,615 வருது. இதுல 3ல எது கம்மியான அமௌண்ட், 9,34,615. அப்ப அதுதான் எக்ஸம்ப்டட் கிராஜுவிட்டி. அப்ப டாக்ஸபிள் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் மைனஸ் எக்ஸம்ப்டட். ஆக்சுவலா எவ்வளவு வாங்குறாரு 15 லட்சம், அதுல எக்ஸம்ப்டட் எவ்வளவு 9,34,615. அப்ப 5,65,385 தான் இவர் வாங்கக்கூடிய டாக்ஸ், இவர் வாங்கக்கூடிய கிராஜுவிட்டியில டாக்ஸபிள் அமௌண்ட். அதை தான் நம்மள கணக்கு பண்ண சொல்லி கம்ப்யூட் இஸ் டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. அதை தான் நம்ம இப்ப கணக்கு பண்ணிடுறோம். அப்ப கவர்ட் அண்டர்னு வந்தா முதல்ல நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணிக்கணும், சேலரி பெர் மந்த்தும் கம்ப்ளீட்டட் இயர்ஸும் கணக்கு பண்ணிக்கணும். சேலரி பெர் மந்த்ல டிஏ முழு தொகையும் சேர்த்துக்கணும். கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல ஃபிராக்ஷனை கவனிச்சுக்கணும். 6 மாதத்துக்கு மேல இருந்தா 26ங்கிறது 27 ஆயிருது. அப்புறம் இது ரெண்டும் சாதாரணமா போறது, இது இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி போட்டுருவோம். கேஸ் பி என்னன்னா, பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயி நாட் கவர்டு பை கிராஜுவிட்டி ஆக்ட். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரி வேணும்னா முதல்ல 1 மாத சேலரி வேணும், அதுக்கப்புறம் அதை 10ஆல பெருக்கி அதை 10ஆல டிவைட் பண்ணணும். இவர் ஒரே மாதிரிதான் சம்பளம் வாங்குற அந்த 10 மாதங்களுமே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சம்பள டீட்டெயில் தான் கொடுத்துருக்கு, அதுதான் 10 மாதங்களா வாங்கிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்ப இதுக்கு சேலரி ஃபார்முலா என்ன சொன்னேன், பேசிக் பிளஸ் டிஏஎஸ்பி பிளஸ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் ஹெச்ஆர்ஏக்கு உள்ள மாதிரின்னு சொல்லியாச்சு. அப்ப பேசிக் எவ்வளவு 50,000, டிஏஎஸ்பி எவ்வளவு 10,000த்துல 60% தான் டிஏஎஸ்பி. 10,000 எடுத்துக்க கூடாது, டிஏஎஸ்பி மட்டும்தான் எடுத்துக்கணும்.
கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 1,20,00,000ங்கிறது 12 மாதங்களுக்கு. அதனால அதை 12ஆல டிவைட் பண்ணி, இந்த 1,20,00,000ங்கிறது 12 மாசத்துக்கு. நமக்கான என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஒரு மாதம் தான் எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். இப்ப 12 மாதம்னா இப்ப HRAனா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் 12 மாசத்துக்கு. அதை ஏன்னா ஆனுவல் எல்லாம் இதுல மந்த், இது 12 மாசத்துக்கு உள்ளதால 12ஆல டிவைட் பண்ணணும். into 1% by 100. ஒரு கோடியே 20,00,000 by 12 into 1/100. இப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிபட்டுரும். இப்ப 10,000 ரூபாய் கிடைக்கும். கரெக்டா? 1,20,00,000 divided by 12 into 1/100 10,000. இந்த 10 இங்க போடக்கூடாது. ஒரு மாசத்துக்கு தான் நம்ம கணக்கு பண்றோம். அதனால முதல்ல 1,20,00,000 கொடுத்துருக்கிறது 12 மாசம்னு கொடுத்துருந்துச்சு. இந்த கணக்குல பாருங்க 1,20,00,000 வந்து 12 மாசத்துக்கான டர்ன் ஓவர். நமக்கு இப்ப எல்லாமே ஒரு மாதத்துக்கு தான் நம்ம முதல்ல கணக்கு பண்றோம். அப்ப 1,20,00,000 12ஆல டிவைட் பண்ணிட்டு அதுல 1%ங்கிறதுனால 1/100ன்னு போடுறோம். 1% ஆஃப் டர்ன் ஓவர் தான் நம்ம கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். அந்த கமிஷன் அதனால 1/100ன்னு போறோம். இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிபட்டுருது. அதனால இது வந்து 10,000 வரும். அப்ப பேசிக் 50,000, டிஏஎஸ்பி 10,000ல 60%ங்கிறது 6,000. 10,000ல 60% 6,000. இது வந்து கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் 10,000 எல்லாம் கூட்டினா 66,000 ஒரு மாதத்துக்கு. இதுதான் 10 மாதங்களா வாங்குறாரு. அப்ப ஆவரேஜ் சேலரி என்ன சொன்னேன்? ஒரு மாதத்துக்குள்ளத 10ஆல பெருக்கிட்டு 10ஆல டிவைட் பண்ணா அதே ஆவரேஜ் சேலரி 66,000 வந்துடும். இது ஆவரேஜ் சேலரி. மாதம் ஒன்றுக்கான சம்பளத்தை அங்கே ஏற்கனவே உங்களுக்கு அங்கே ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஆவரேஜ் சேலரி எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது. சேலரி ஃபார் லாஸ்ட் 10 months. அப்போ ஒரு மாதத்துக்கு வாங்குற சேலரியை 10ஆல பெருக்கிட்டு அதை 10ஆல வகுக்கணும். அப்ப 66,000 அதே சேலரி தான் கிடைக்கும். இதுதான் சில சமயம் இந்த சேலரி வேறுபடும். எல்லா மாதத்துக்கும் ஒரே சம்பளமா இருக்காது. அப்ப வேறுபடும். இங்க வந்து 10 மாதங்களுக்கும் ஒரே சம்பளம் அப்படிங்கிறதுனால ஆவரேஜ் சராசரி சேலரி உங்களுக்கு என்ன வருது? 66,000 வருது. சில கணக்குகள்ல முதல் 5 மாசம் வேற சம்பளமா இருக்கும், அடுத்த 5 மாசம் வேற சம்பளமா இருக்கும். அப்ப உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி மாறுபடும். இங்க வந்து 10 மாதங்களுக்கும் அதே 66,000 வாங்குறதுனால நமக்கு 66,000. அதனால எப்பவும் போல ஃபார்முலாலே போட்டுக்கிறோம். கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதை இக்னோர் பண்ணிடணும். இது என்னன்னே நம்ம கண்டுக்கப்படாது. இங்க உள்ள பகுதி மட்டும்தான் எடுத்துக்கணும். 26 வருஷம். அங்க உள்ள மாதிரி இதை 27 வருஷமா ஆக்க முடியாது. ஃபிராக்ஷனை இக்னோர் பண்ணிடணும். 26 வருஷம் தான். அப்புறம் டேபிளுக்கு வரணும். சேலரி முதல்ல சேலரி பெர் மந்த் கண்டுபிடிச்சு, ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சு, கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இந்த மூணையும் கண்டுபிடிச்ச பிறகு நீங்க டேபிளுக்கு வாங்க. டேபிளுக்கு வரையில ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆக்சுவல் கிராஜுவேட் 15 லட்சம், செகண்ட் ஐட்டம் ஸ்டாச்சுட்டரி லிமிட் 20 லட்சம், தேர்ட் வந்து இந்த ஃபார்முலாக்கு வந்துருங்க. ஹாஃப் இன்ட்டு ஆவரேஜ் சேலரி இன்ட்டு இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஹாஃப்னா பாதி மந்த், ஹாஃப் மந்த் சேலரி, அதுக்காக ஹாஃப். ஆவரேஜ் சேலரி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 66,000 இன்ட்டு இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்ன? 26. இதை போட்டா 8,58,000 வருது. 8,58,000. அப்ப இது மூணுல எது மினிமம்? 8,58,000 தான் மினிமம். இதுதான் இதுல எக்ஸம்ப்டட் கிராஜுவேட். இப்ப வழக்கம் போல T is equal to A minus E போட்டு ஆக்சுவல் கிராஜுவேட் 15 லட்சம், எக்ஸம்ப்டட் கிராஜுவேட் 8,58,000. அப்ப 6,42,000 தான் இவரை பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள் கிராஜுவேட். அதாவது வரிக்கு உட்பட்ட கிராஜுவேட் 6,42,000. நாட் கவர்ட் பை அப்படின்னு வரையல. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட் கீழே வராதப்ப இவ்வளவு தொகை, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட் கீழே வரையில இவ்வளவு தொகை, குறையுது தொகை. 5,65,385 தான் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட் கீழே இருக்கவங்களுக்கு வரிக்கு உட்பட்ட கிராஜுவேட். ஆனா இவங்களுக்கு 6,42,000.
கேஸ் சி என்ன? கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா என்ன? ஃபுல்லி எக்ஸம்டட். எவ்வளவு வாங்குறாரு? 15 லட்சமே எக்ஸம்டட். அப்ப டாக்ஸபிள் கிராஜுவிட்டி ஆக்சுவல் மைனஸ் எக்ஸம்டட் 15 லட்சம் மைனஸ் 15 லட்சம் நில் அப்படின்னு காட்டிடுறோம். அவ்வளவுதான். முழுவதுமே எக்ஸம்டட்னா வரியே கிடையாது உங்களுக்கு, அவ்வளவுதான். இதை போட்டு காட்டணுங்கிறது கூட இல்லை. முழுவதுமே வரி விலக்குட்பட்டது. அப்ப அவருக்கு வரி இல்லைன்னு அர்த்தம். அப்ப டாக்ஸபிள் கிராஜுவிட்டி நில். எக்ஸம்டட் கிராஜுவிட்டி தான் ஃபுல் அமௌண்ட், டாக்ஸபிள் கிராஜுவிட்டி நில். இந்த ஒரு கணக்குல உங்களுக்கு 3 கேசஸ்மே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. Thank you. Please subscribe.